புதுச்சேரியில் பணி வழங்க வலியுறுத்தி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற உள்ளாட்சித்துறை வாரிசுதாரர்கள் 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உள்ளாட்சித்துறையில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்கவில்லை. இதனால் அவர்கள் தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வயது தளர்வுடன் 123 வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் அவரது அறிவிப்பை உள்ளாட்சித்துறை நிர்வாகம் செயல்படுத்தாமல் 20 பேருக்கு மட்டுமே பணி வழங்க முடியும் என அறிவித்தது. இந்த நிலையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்ததை நடைமுறைப்படுத்த வேண்டும், முதல்வர் அறிவிப்பை செயல்படுத்தாத உள்ளாட்சித்துறை இயக்குநரை கண்டித்து உள்ளாட்சித்துறை வாரிசுதாரர்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். உள்ளாட்சித்துறை தலைமை அலுவலகத்தில் இருந்து பேரணியாக புறப்பட்ட அவர்கள் சட்டமன்றம் அருகே வந்தபோது போலீசார் தடுப்பு கட்டைகள் போட்டு அவர்களை தடுத்ததால் லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு முன் பணி வழங்காவிட்டால் குடும்பத்துடன் தேர்தலை புறக்கணிப்போம் என வாரிசுதாரர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாங்க புதுச்சேரி நகராட்சியில இறந்து போன ஊழியர்களோட வாரிசுதாரர்கள் கிட்டத்தட்ட 188 பேர் விண்ணப்பித்து கடந்த 18 ஆண்டு காலமா நாங்க இந்த வாரிசு பணி கிடைக்கும் காத்துட்டு இருக்கிறோம். இதன் அடிப்படையில் நாங்க பல கட்ட போராட்டங்களும் அதிகாரிகளை சந்திச்சு, சட்ட மாண்புமிகு முதலமைச்சர்களும் சந்திச்சு பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம்.
அதன் அடிப்படையில் வந்து இந்த நகராட்சி நிர்வாகம் பொருளாதார சான்று வேணும்னு சொல்லி கேட்டு தாலுகா அலுவலகத்துக்கு கடிதம் மூலம் அனுப்பி அது சம்பந்தமா வந்து நான் வருவாய்த்துறை தாலுகா அதிகாரிகள் பொருளாதார தகுதி சான்ற அடிப்படையில் அங்கே சான்றிதழ் வழங்கி நகராட்சி நிர்வாகத்துக்கு அனுப்பி கடந்த ஓராண்டு காலம் மேல ஆகுது. எங்களுக்கு வந்து அதுல வந்து தகுதியானவங்க வந்து 123 பேர் சொல்லிட்டு தேர்வு செய்து கோப்புகளை தான் அதுக்கு 123 பேர் கோப்புகள் தயார் செய்யணும் சொல்லுன்னு வெறும் 5% திடீரென அந்த நகராட்சி அதிகாரி அவர்கள் திடீரென ஒரு 5% அடிப்படையில் 20 பேருக்கு மட்டும் தான் வேலை வழங்கப்படும் சொல்லி ஒரு எங்களுடைய மன உணர்ச்சிக்கு ஆளாக்கும் விதமா அந்த நடவடிக்கை எடுத்ததுனால நாங்கள் வந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தினோம். அது சம்பந்தமா வந்து கடந்த 2024 13/8/2024 மாண்புமிகு முதலமைச்சர் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேட்டி அளிக்கிற உரையில வந்து அனைவருக்கும் வந்து பணி வழங்க ஒருமுறை தலைவர் அளித்து அனைவருக்கும் பணி வழங்க சொல்லி அறிவிச்சாங்க. அதை மீறும் விதமாக இந்த நகராட்சி நிர்வாகம் வந்து இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு வஞ்சிக்கும் விதமா இந்த செயல்பாடு நடத்துகிறது வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். அதனால் அது அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து எங்களுக்கு மீண்டும் எங்களுடைய பணி எங்கள் கோரிக்கை நிறைவேற்றணும்னா எங்கள் பணி வழங்க வேலைகள் நடக்கலன்னா நாங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் புறக்கணிக்கிறதாக முடிவெடுத்திருக்கோம். எங்களுடைய அனைத்து குடும்பங்களும் வாரிசு குடும்பங்களும் சேர்த்து நகராட்சி மற்றும் கொம்பி மையத்தில் இருக்கிற அனைத்து இணைப்பு சங்க ஊழியர்கள் அனைவரும் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் சேர்த்து இந்த சட்டமன்ற தேர்தலை வந்து புறக்கணிக்கிறதாக முடிவு செய்திருக்கிறோம்.